வைத்து பெருமைப்படுத்திய என்ன மோதிரம் போடுறோம்னாங்க போடுறோம்னாங்க சரி செய்யணும். நம்ம அவரோட இடத்துல மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய எங்களது விழா கமிட்டர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் அன்பு நெஞ்சங்களை இளைஞர் நற்பணி மன்றத்தால் அனைவர்களுக்கும் எனது சார்பாக நன்றியினைய வணக்கத்தை நம்ம தெரிவித்துக் கொண்டு பணிகளையும் இவ்வளவு கூட்டம் நம்ம ஊரில் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த தூங்குறவங்களாம் தயவு செய்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எல்லாரும் எழுந்திருச்சிருங்க. நான் ரொம்ப மோசமான ஆளு. நான் சொல்லி பார்த்தேன், ஒரு ஊர்ல எழுந்திருக்கவே இல்லை, கூட்டத்தில் போய் அமுக்கிட்டேன். தூங்குன ஆளுங்க கல்லறியா குமரியா நீங்க அந்த ஐட்டமா தான் பாப்பீங்க. ஆமா, நம்மளுக்கு தெரியாது. அதனால தயவு செய்து எல்லாரும் அமைதியா இருந்து நல்லா ரசிங்க, ஆரவாரம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் திருவிழாவே. ஆமா, ரொம்ப சிறப்பாக நம்ம ஊர்ல தான் 3 வீடியோ உட்காந்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு வீடியோ எடுப்பாங்க. நான் வந்தோடனே பார்த்தேன், ரொம்ப அற்புதமா அண்ணன் 3 பேரும் பனியிலையும் முக்காட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா எடுங்கண்ணே. நான் உள்ளதே ரொம்ப அழகா பணியும் கூட பாராம பாக்குறதுக்கு ஒரு சில காரணங்கள் நிறைய இருக்கு. அது இப்பதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்றேன். வந்திருக்க வள்ளி அவர்கள் மதுரையிலேயே மிகப்பெரிய தலைமகன் சொன்னா அவங்க தான் இன்னைக்கு பாடக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க. காரைக்குடி முத்து சிற்பினா பேசக்கூடிய ஆளு, பாடக்கூடிய ஆளு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல தெரிஞ்சிடும் யாரு பெரிய ஆளு, தலைமகளா ஒன்னும் இல்ல, என் தம்பி முத்து சிற்பியான்னு தெரிஞ்சிடும். இப்பதான் பத்த வச்சிருக்காப்ல, இன்னைக்கு போக பிடிக்கும் அப்படின்னு பாப்போம். பத்துக்கிட்டு எரியணும், அதுதானே உங்களுடைய ஆசை. அப்படிப்பட்ட இடத்துல கலகம் செய்ய வேண்டும். இரவுலையும் கலகம், பகல்லையும் கலகம், சாப்பிட போனாலும் கலகம், சங்கத்துக்கு வந்தாலும் கலகம், வண்டியில ஏறினாலும் கலகம், இங்கேயும் நம்ம கலகம் தான். அப்படிப்பட்ட இடத்துல கலகம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நம் கலகத்திற்கு மேலென்றால் திரைதாயகம் துபாபரயுகம், இது கலியுகம். இந்த கலியுகத்தின் கடவுளாகி அந்த முருகப்பெருமானை வணங்கி போகலாம் என்ற ஒரு மார்க்கமாக வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு இடங்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் ஒன்று செய்யாத போனால் என் சிரசாகப்பட்டது. அன்னைக்கு வாங்கின சாபம் தக்க நட்ட சாபத்தின்படி அன்று முதல் இன்று வரை கலகம் எங்கே என்று பார்த்தால் நம் கலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய யார் என்று பார்த்தால் பெருமாளும் அல்ல பெருமாள், அவரதும் திருநாளும் அல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையாள், ஐயோ பறந்தெடுத்து செல்வதை பார் என்று சொல்லக்கூடிய இடது பார்த்த நாராயணன் ஏழுகுண்டலவானா வேங்கடரமணா கோவிந்தா என்று சொல்லி நாராயணன் இணங்கி அவருடைய இணங்கி பிறகு நமது அறையை தரம்பு சுத்தமாகலாம். நாராயணன் நமக்கு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, நிறைய பெருமானை சேர்க்க வேண்டும். ஏன்னா அண்ணன் நாடாளுமன்ற போன் அடிச்சாங்க. எல்லாம் நம்ம மக்கள் இவ்வளவு அன்புகள் எல்லாம் நான் எதைப்பதான் நினைக்கிறேன், இழக்க தெரிஞ்சமே அப்படின்னு முடியலேன்ட்டு, அதனால வர முடியல, போன் மேல போனா. ஆமா, ரொம்ப நன்றி. அதனால இப்ப இடத்துல கட்டாயமாக இடத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தால் முடியலன்னு சொல்றீங்க, சாலூருக்கு வந்துட்டீங்க, இந்த தெய்வத்தை நீங்க நினைங்க, உங்க உடம்பு நல்லா ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ண சொல்றீங்க. அதனாலதான் பேக்கத்துக்கு முடியுமா அலைஞ்சுக்கிட்டே தெரியுறேன். இப்பவாது ஒரு 2 மாசமாவது சும்மா இருக்கும், அதுவும் விடல. அப்பேற்பட்ட இடத்துல ரொம்ப சிறப்பாக தெல்ல தெளிவாக அப்படிதான் இருக்கணும். அன்பு
பாலா பாலானாவே சிறப்பா தான் இருக்கணும். என்னங்க எங்க அப்பா நீங்க வேற பாலா. இதனால இப்ப ஒரு இடத்துல பாலா சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அங்கே சிறப்பாக ஆபரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அந்த சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இடத்திலே அருமையான இடத்திலே வேள்விமலை சாரல் என் போன்ற தவ முனிவர்கள் ஐம்புடன் நம்ம அடக்கி தவம் செய்ய ஏற்ற இடம் என்று பார்த்தால் இடத்தினுடைய சிறப்பை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் நடந்தாய் வாழி காவேரி முகங்காரத்தை உள்ளடக்கி ஐயம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகுமரவத காலம் என்ற வகையிலே சிந்தை அடக்கி சிறுவலனை காற்றை அடக்கி விந்தை அடக்கி வேள்வி செய்தார்கள். எதற்காக? உலக நலனிற்காக. அப்படிப்பட்ட இடத்திலே எப்படி பாடுவது பார்த்தால் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை தீரானவாதம்
பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் சாலூர் மக்கள் மாறாத பாசமடா ஆளூர் மக்கள் இளைஞர்கள் மாறாத பாசமடா இது ஒரு ஜீவன் தான் நம் பாடுதான் என் காது இசைக்கின்றது தங்கத்தில் முகம் எடுத்து குளிரெடுத்து அவள் ஒருமை பொருளே உன்னை கவனிக்க யாரில்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்கவும் பணி இல்லையோ உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ இடத்திலே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறது? இந்த பாட்டுக்கு அறிவான முறையில் எனது அருமை மைத்தினர் ஏனாதையை சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள் பிரதம வாசிப்பதற்கு ஆனா உண்மையிலேயே 17 வயசுதான் அவருக்கு. இன்னைக்கு காலேஜ்ல மியூசிக் காலேஜ்ல படிச்சு இன்னைக்கு பட்டங்களை வாங்கியிருக்காரு. அவரை பாராட்டி இந்த 200 பொற்காசுகளை அவருக்கு நான் பிடிப்பு அளிக்கின்றேன். இந்த பாடலை பாராட்டி முத்து அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வந்தார். அன்பு உள்ளத்திற்கும் எனது சார்பாக நன்றி. இந்த இடத்துல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடைய எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதனை இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது. புளிஞ்சிப்பட்டி மூர்த்தி ஆனந்தண்ணா சார்பாக ரூபாய் 20 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். கொடுங்க வேணாம்னு சொல்லல. டீ 10 ரூபாய்.